நமஸ்காரம். நான் காசியில் இருக்கேன். 33 வருஷமாக காசியில் இருக்கேன். எனக்கு 2 பொண்ணு. பெரிய பொண்ணு கல்யாணம் ஆயாச்சு. ரெண்டாவது பொண்ணுக்கு லைஃப் பார்த்துருக்கேன். 99 born, அஸ்வதி நட்சத்திரம், ஸ்ரீவத்ச கோத்திரம், பிகாம் பிஜிடிஎம் பண்ணி எஸ்டிஎஃப்சி பேங்கில் கிரெடிட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். 4 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். 1 வருஷம் டெல்லியிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் டெல்லி, பாம்பே, சென்னை, ஹைதராபாத் அந்த மாதிரி எந்த இடத்துல கிடைச்சாலும் பார்ப்பேன். பையன் நல்லா இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், நல்லா இருக்கணும், படிப்பு விஷயத்தில் ஏதாவது இருக்கா? பையனும் எம்பிஏ பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். சரி, நல்ல வேலை இருக்கணும், சரி, நல்ல ஃபேமிலியாக இருக்கணும். சரி. பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 8979999 போடும். சரி, சரி. அஸ்வதி நட்சத்திரம். பொண்ணு என்ன படிச்சிருக்கா, என்ன வேலையில் இருக்கா? பொண்ணு பிகாம் பிஜிடிஎம் பண்ணிட்டு எஸ்டிஎஃப்சி பேங்க்ல கிரெடிட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஓகே. 26 வயசு ஆச்சு பொண்ணுக்கு. பையனுக்கு ஒரு 4 வயசு டிஃபரன்ஸ். 30 வயசுல கிடைச்சா ஓகே. 4-5 வயசு. 4 வயசு. ஸோ அதனால் சென்னையில் இருந்தாலும் பரவாயில்ல, சென்னையில் இருந்தாலும் பரவாயில்ல, சரி, நல்ல இடமா இருக்கணும், நல்ல பையனுக்கு பிடிக்கணும், பிடிக்கணும். ஜாதகம் பார்க்கணும். அது அவள் பார்த்தாலும் சரி, நம்ம பார்த்தாலும் சரி, 2 பேர் ஃபேமிலிக்கும் அவளுக்கு எப்படி அவள் குழந்தைங்களோ அதை கூட நம்மளுக்கு நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் தான் இருக்குது. சரி, குழந்தைகள் நல்லா இருந்தால் போதும், வேற எந்த இதுவும் கிடையாது. நிச்சயமா நல்ல இடமா அமையும். நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள், நிதானமாக சொல்லுங்கள், மெல்ல சொல்லுங்கள். 9450797435. திரும்பி சொல்லுங்கள். 9450797435. என் பேர் பார்வதி கண்ணன். காசியில் 33 வருஷமாக நான் இருக்கேன். சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸும் வச்சுருக்கேன். ஒரே பொண்ணா உங்களுக்கு? 2 பொண்ணு இருக்கா. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி சென்னையில் இருக்கா, கேளம்பாக்கத்தில். சரி. மாப்பிள்ளை ப்ரொஃபஸராக இருக்கா. சரி. ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. இப்போ அடுத்தது 2வது கடைசி பொண்ணு பார்த்துருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் பிஹெச்யூ பனாரஸ் யூனிவர்சிட்டி காலேஜில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். சரி. நீங்கள் என்ன இது சொன்னல, என்ன இது ஐயரில் வடமாவா? ஐயரில் என்ன வடமாவா, என்ன இது அந்த மாதிரி? ஐயர் வடமா தான். ஸோ ஐயர் வடமால தான் பார்க்குறேன் நீங்கள். சரி, ஓகே, தேங்க்யூ. எத்தனையோ பேர் இருக்கா, நம்ம இதுலேயே பார்த்துக்கலாமே. வேற எதுனா எங்கே வேணால் கிடைச்சிடும். நம்மளோட எங்கேயே கிடைச்சா நம்ம. சரி, நியூ டெல்லி மாநிலத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? மாநிலத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. அது நம்பர்லாம் நம்பர் ஞாபகம் இருக்கா? நம்பர் ஞாபகம் இல்லை. சரி, ஓகே, நான் பார்க்குறேன், நான் பார்த்து எடுத்துக்கிறேன். நிறைய ப்ரொஃபைல்ஸ் வருது. ஆனால் நம்மளுக்கு பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும் அப்படி வரல. சரி. நிறைய வருது, நிறைய டெய்லி கூப்பிட்டு பேசிட்டு தான் இருக்கேன். சரி, மாமா கிட்டேயும் பேசியிருக்கு. நான் பார்க்குறேன், நான் பார்க்குறேன். வச்சுருக்கேன் நான். சரி, அதனால ஏதாவது கவலைப்படாதீங்க, ஆகிடும். நான் பார்த்து தரேன். ஏன்னா இந்த ஆடி மாதம் போகட்டும், ஆவணி மாதத்தில் ஒரு நல்ல இதுவாக பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். 2 வருஷத்துக்குள்ள பண்ணணும் தான் இருக்கு. ஆகிடும், கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியாக பகவானுடைய கிருபையாலையும் அவருடைய அருளாசியாலையும் மகாபெரிவானுடைய ஆசியாலையும் பக்கத்தில் இருக்கிற வாசி எனக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு இது இருக்கு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சாலும் நானும் மாமா கூட இதுலேயே ஜாயின் பண்ணிடலாம்னு யோசிக்கிறேன். ஓகே. இந்த ஜாதக பரிவர்த்தனையில் உங்களால் உதவிகளை நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க. எல்லாருக்கும் செய்யுங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும். நல்லது வரட்டும் தான் யோசிக்கிறேன். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் அமைஞ்சு நல்ல ஒரு செய்தி வரணும். அமைஞ்சிடும், கவலைப்படாதீங்க. எல்லாம் பகவான் ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கான ஜோடியை நிர்ணயிச்சிருக்கா இல்லையா, சீக்கிரம் வந்துடும். வாழ்த்துக்கள்.